இந்த வீடியோவில் ஆட்டுக்கால் பாயா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா. இதுக்காக ஆட்டுக்காலை நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஆட்டுக்காலை வந்து குக்கரில் சேர்த்துட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து 8 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் சோம்பு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக ஆற வரையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோடைய பச்சை வாசனை போனதும் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து நல்லா கரையணும். இதுக்காக மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டு மூடி வச்சு வேக வைங்க. இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். இதுக்காக 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் மிளகு, 6 முந்திரி, 1 டேபிள் ஸ்பூன் கசகசா 1 ஹவர் ஊற வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்த்துட்டு 1/4 மூடி தேங்காய், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்து இந்த தக்காளி கூட சேர்த்துருங்க. இப்போ வேக வச்சுருக்க ஆட்டுக்கால் அது கூட சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி சேர்த்துட்டு சிம் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள்.